சென்னை காரப்பாக்கம் அருகே குடிசை வீடுகள் தீக்கிரையாகி இருக்கின்றன. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்பது பார்க்கப்படுகிறது. வடமாநில நபர்கள் தங்கியிருந்த வீடுகளில் மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் கூறியிருக்கிறார்கள். இந்த தீ விபத்து நேரிட்ட பகுதிக்கு உடனடியாக வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை இணைத்திருப்பதாகவும் அங்கிருந்து தகவல்கள் வருகின்றன. 7 வீடுகள் குடிசை வீடுகள் தீக்கிரையாகி இருக்கின்றன. சென்னை OMR சாலையில் உள்ள காரப்பாக்கத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்து சேதமாகி இருக்கக்கூடிய 7 குடிசை வீடுகள் அங்கு வடமாநில நபர்கள் தங்கியிருந்ததாகவும் மின்கசிவு ஏற்பட்டதன் காரணமாக தீ விபத்து நேரிட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில். சக்திவேல், இப்ப அந்த 7 வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? நிச்சயமாக. வணக்கம் கோபால். காரப்பாக்கத்தில் 7 குடிசை வீடுகள் தீப்பிடித்து எரிந்துள்ளது. சென்னை OMR சாலை, காரப்பாக்கம், அம்பேத்கர் நகர், வைத்தியலிங்கம் தெருவில் 7 குடிசை வீடுகள் திடீரென தீப்பற்றி எரிந்தது குறித்தான பரபரப்பான தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 7 குடிசை வீட்டுகளிலும், அதாவது அடுக்குமாடி குடியிருப்பில் பணி செய்யக்கூடிய அந்த வடமாநில நபர்கள் தங்கியிருந்ததாகவும் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாகவும் காவல்துறையினர் தரப்பில் முதல் கட்டமாக நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. விரைந்து வந்த துறைப்பாக்கம் தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி அந்த பகுதியில் பரவக்கூடிய அந்த குடிசை வீடுகளில் எரிந்து கொண்டிருந்த அந்த தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். இதில் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களுமே முழுமையாக தீக்கு இரையாகியுள்ளது. குறிப்பாக ஏனென்றால் இந்த குடிசைகள் என்பதால் தீ மளமளவென பரவக்கூடும். இதனால் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக தீ பரவியதன் காரணமாகவே இந்த 7 குடிசைகளில் வீடுகளிலும் தீ பரவியுள்ளது. இதன் காரணமாக கண்ணகி நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோபால், சக்திவேல், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.